அழகான காட்டுல அம்மா ஆட்டுக்குட்டியும் குழந்தை ஆட்டுக்குட்டியும் நடந்து போயிட்டு இருந்தாங்க. அந்த காட்டுல ஒரு பெரிய கிணறு இருந்தது. அது தெரியாத ஆட்டுக்குட்டி ரெண்டு பேரும் அந்த கிணத்துல நடந்து வரும்போது கீழே விழுந்துட்டாங்க. அம்மா ஆட்டுக்குட்டியும் குழந்தை ஆட்டுக்குட்டியும் தண்ணிக்குள்ள தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள காப்பாத்த அங்க யாருமே இல்ல. அம்மா ஆட்டுக்குட்டி குழந்தை ஆட்டுக்குட்டியை கரையில கொண்டு வந்து சேர்த்துருச்சு. அம்மா ஆட்டுக்குட்டினால கரைக்கு வர முடியல. அது தண்ணியோட அடிச்சுக்கிட்டு தண்ணி போற பக்கம் போயிட்டே இருந்தது. அம்மா, குட்டி ஆட்டுக்குட்டி எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? இங்க வா. நானும் எங்க அம்மாவும் நடந்து வந்தோம். எங்க அம்மாவை தண்ணி அடிச்சிட்டு போயிருச்சு. அம்மா வேணும். குட்டியாடு அழுகாத. எங்க அம்மாட்ட சொல்லி உங்க அம்மாவை எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம். நீ அழுகாம இரு. வா, உன்னை நான் எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு எங்க அம்மாவை தேட சொல்றேன். சரியா? அழுகாத. பிங்கி குட்டியாட கூட்டிட்டு அவங்க வீட்டுக்கு பறந்து போச்சு. அம்மா ஆடு தண்ணிக்குள்ள மிதந்து வேற ஒரு காட்டுக்கு வந்துருச்சு. அப்ப அந்த சமயத்துல தண்ணிக்குள்ள ஒரு கிளை இருந்தது. அந்த கிளைய பிடிச்சிட்டு எப்படியோ கரைக்கு வந்து சேர்ந்துருச்சு. பெரிய ஆடு, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நானும் என் குழந்தைய தண்ணிக்குள்ள விழுந்துட்டோம். என் குழந்தை வேற பக்கம் திசை மாதிரி போயிருச்சு. என் குழந்தைய கண்டுபிடிக்கணும். சரி சரி பெரிய ஆடு, நீ ஒன்றும் கவலைப்படாத. எப்படியும் உன் குழந்தைய கண்டுபிடிச்சு கொடுக்கறது எங்க பொறுப்பு. நீ எங்க வீட்டுக்கு வா, நாங்க உடனே கண்டுபிடிச்சு தரோம். இந்த காகங்கள் ரெண்டு பேரும் மோசமான காகங்கள். அது தெரியாத ஆட்டுக்குட்டி அவங்களோட கூட்டுக்கு போயிருச்சு. கட்டா காகமும் காஞ்சனா காகமும் சேர்ந்து மாட்டுக்கிட்ட பால் கறந்து குடிக்க ஆரம்பிச்சாங்க. பெரிய ஆடு, என்ன இப்படி பார்க்குற? உன்னோட குழந்தைய கண்டுபிடிக்கணும்ல, அப்போ எங்கள் உடம்புல தெம்பு வேணும்ல, அதனால தான் உன்னோட பாலை கறந்து குடிச்சிக்கிட்டு இருக்கோம். நீ இப்படி எங்களுக்கு பால் கொடுத்தா மட்டும்தான் எங்களால் தேட முடியும். சரி சரி, நீங்கள் எவ்வளோ பால் வேணுமோ எங்கிட்ட கறந்து குடிச்சுக்கோங்க. குட்டியாடு, நீ எதுக்கும் கவலைப்படாத. இன்னும் 2 நாளில் உங்கள் அம்மாவை நான் கண்டுபிடிச்சு தந்துடுறேன். சரியா? காகங்கள் ஆடை ஏமாத்தி பால் கறந்து குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. காகங்களா, 2 நாள் ஆச்சு. நீங்கள் இன்னுமே என் குழந்தைய கண்டுபிடிச்சு தரவே இல்லை. ஆடு, இது என்ன சின்ன காடா? சொல்லு. இவ்வளோ பெரிய காட்டில் உன் குழந்தைய கண்டுபிடிச்சு கொண்டு வர வேணாம். பொறுமையாரு, இன்னும் 2 நாளில் உன் குழந்தைய கண்டுபிடிச்சு தரோம். புறாண்ணா, பெரிய ஆட்டுக்குட்டி எப்படின்னா கண்டுபிடிக்கிறது? மீனுக்குருவி, ஒன்றும் கவலைப்படாத. எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம். சரியா? ஆளுக்கு ஒரு திசையில போனோம்னா எப்படியும் அந்த பெரிய ஆட்டுக்குட்டியை கண்டுபிடிச்சிடலாம். இப்படி பேசின புறாவும் மீனுக்குருவியும் ஆளுக்கு ஒரு திசையில பறந்து ஆட்டுக்குட்டியை தேட ஆரம்பிச்சாங்க. சாயங்காலம் ஆயிடுச்சு. ஆனா ஆட்டுக்குட்டி கிடைக்கவே இல்லை. அதனால அவங்க வீட்டுக்கு பறந்து போனாங்க. குட்டி ஆட்டுக்குட்டி அம்மா வேணும்னு சொல்லி அழுதுகிட்டே இருந்தது. காகங்கள் 2 பேரும் அவங்க கூட்டுக்கு பறந்து வந்தாங்க. ஒரு புல்லும் எடுத்துட்டு வந்தாங்க. அந்த புல்ல ஆட்டுக்குட்டிக்கு சாப்பிடவும் கொடுத்தாங்க. என் குழந்தைய கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆடு, உன் குழந்தையெல்லாம் எங்களால் கண்டுபிடிச்சி தர முடியாது. நீ இங்கே தான் இருக்க. இங்கேருந்து 2 டம்ளர் பால் கொடுக்குற. இங்க பாரு ஆடு, நீ இனிமேல் இங்கதான் இருக்கணும். உன்னையெல்லாம் தப்பிச்சு வெளியே போக விட மாட்டோம். உன் குழந்தையெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. நீ டெய்லி 2 டம்ளர் பால் எங்களுக்கு கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். இல்லையா உன் கை காலெல்லாம் உடச்சு போட்டுருவான். பாத்துக்க. காகங்கள் 2 பேரும் ஆட்டுக்குட்டியை மிரட்டி மறுபடியும் பால் கறந்து குடிச்சாங்க. காகங்கள் 2 பேரும் வெளியே பறந்து போனாங்க. அந்த சமயத்தை பயன்படுத்திக்கிட்ட ஆட்டுக்குட்டி வீட்டை விட்டு வெளியே ஓடிடுச்சு. மீனுக்குருவியும் புறாவும் சேர்ந்து அந்த காடு ஃபுல்லா ஆட்டுக்குட்டியை தேடிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல கீழே ஆட்டுக்குட்டி ஓடுறத மீனுக்குருவியும் புறாவும் பார்த்துட்டாங்க. பார்த்துக்கிட்டு ஆட்டுக்குட்டியை நோக்கி வேக வேகமா பறந்து போனாங்க. பெரிய ஆடு, இங்கதான் இருக்கீங்களா? குருவி, புறா, என் குழந்தைய எங்கேயாவது பாத்தீங்களா? பெரிய ஆடு, கவலைப்படாதீங்க. குட்டி ஆடு எங்கள்கிட்ட பத்திரமா இருக்கு. மீனுக்குருவியும் புறாவும் சேர்ந்து குட்டி ஆடை கூட்டிட்டு வந்து பெரிய ஆட்டுக்குட்டி கூட சேர்த்துட்டாங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி. என் குழந்தைய என்கிட்டயே திருப்பி ஒப்படைச்சிட்டீங்க. ரொம்ப நன்றி. இந்த உதவியை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா கண்டிப்பா என்னை தேடி வாங்க. அம்மா ஆட்டுக்குட்டியும் குழந்தை ஆட்டுக்குட்டியும் சந்தோஷமா பேசிட்டே நடந்து போனாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பை.